மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வெறிநாய் கடித்ததில் 6 வயது சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வெறிநாய் கடித்ததில் 6 வயது சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சோழவந்தான் கள்ளர் தெருவில் 6 வயது சிறுமி, 55 வயது பெண் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய இந்த வெறிநாயால் அங்கே பதற்றம் நிலவி வருகிறது. சோழவந்தான் கள்ளர் தெருவில் 6 வயது சிறுமி, 55 வயது பெண் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை இந்த வெறிநாய் கடித்து குதறியதால் அங்கே சற்று பரபரப்பு நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பலத்த காயமடைந்த 2 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னீஸ்வரன். வணக்கம் அக்னீஸ்வரன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வெறிநாய்கள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை சோழவந்தான் கள்ளர் தெரு, வளையக்கார தெரு, வேளார் தெரு ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் வேளார் தெருவில் மற்றும் கள்ளர் தெருவில் இருந்த மூதாட்டி ஒருவரை வீட்டில் நுழைந்து தோள்பட்டை, கை உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து குதறி இருக்கிறது. அலறி அடித்துக் கொண்டு வெளியில் வந்த மூதாட்டி பாண்டியம்மாள் என்பவர் தெருவில் சத்தம் போட்டு ஆள்களை கூப்பிட்டுள்ளார். உடனே அங்கிருந்த வெறிநாய் அருகில் இருந்த 6 வயது சிறுமி, 1ஆம் வகுப்பு சிறுமி மோட்சிகா என்பவரையும் கடித்து குதறி இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வேளார் தெரு பக்கம் வந்தது. அங்கு 3 பேருக்கு கடித்து குதறி இருக்கிறது. தொடர்ந்து வளையற்கார தெருவில் சென்ற வெறிநாய் ரவிக்குமார் என்பவரையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3-4 பேர் என தொடர்ச்சியாக வெறிநாய் விரட்டி கடித்துள்ளது. இதில் காயம்பட்ட அனைவரும் சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு படுகாயமடைந்த பாண்டியம்மாள் மற்றும் மோட்சிகா என்ற 6 வயது சிறுமி ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் சொல்லிவிட்டு அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் இது குறித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக நாய்களின் பெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெறிநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சோழவந்தான் பகுதியில். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கூறுகையில் உடனடியாக நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும், நாய்க்கடியிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்.